ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பான மானுட ஆன்மாக்களே, இறை சக்தி என்பது மானுட ஆன்மாக்களை நிறைத்திட தெய்வங்களே உதவிடுவர். தெய்வங்கள் யாவரும் சூனிய சக்தியினால் நிறைந்திட ஏக இறைவனே உதவிடுவார். தெய்வங்களின் பணிகளை ஏற்று ஆன்மாக்களை காத்திட உதவிடும் மானுட ஆன்மாக்கள் இறைவனின் சூனிய சக்தியினை பெற்றிடுவர். கல்கி அவதாரமான எமது பணிகள் யாவும் ஆன்மாக்களை விழிப்படையச் செய்து விடுதலை பெறச் செய்வதொன்றே. எமது பணிகள் நிறைவடைய உதவுபவர்களே எமது சேவகர்கள் ஆவர். அகத்தியரின் சேவகர்கள் யாவரும் ஒரு நிலை நின்று யுகமாற்ற பணிக்கு உதவிடல் வேண்டும். மகா யாகம் என்பது நிகழ்த்தப்பட்டால் மனித குலமே செழிப்படையும், அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படையும். இதன் மூலம் 12 தெய்வங்களும் மானுட குலத்தாரோடு தொடர்பு கொண்டு பல்வேறு பணிகளை ஏற்று உலகம் உய்வுற உதவிடுவர். தெய்வங்கள் யாவரும் பல்வேறு பணிகளை ஏற்று மனிதர்களுக்கு உதவிட மகா யாகங்களின் மூலமே இப்புவியினில் நிலைத்திட இயலும். அன்பாலயம் எனும் எமது இல்லத்தினில் 12 தெய்வங்களும் வரவேற்கப்படல் வேண்டும். எமது சேவகர்களே எமது பிள்ளைகள் ஆவர். சத்குருவாக எமை பூரணமாய் ஏற்றவர்களுக்கு யாம் தந்தையாய் நிலை நின்று உதவிகள் புரிந்திடுவோம். நமது இல்லம் நோக்கி வருகை தரும் தெய்வங்களை நாம் வரவேற்று ஆசனங்களில் இருத்திடல் வேண்டும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து ஆன்மாக்களை விழிப்படையச் செய்த எமது சேவகர்கள் யாவரும் எமது பிள்ளைகளாவர். ஆன்மாக்கள் விழிப்படைந்த பின்னர் எமது ஆன்மாவின் ஒளி இழைகளோடு பிணைக்கப்படுவர். எனினும் விழிப்படையாத எண்ணற்ற மானுட ஆன்மாக்களும் விடுதலை பெற எமது பிள்ளைகள் பெரும் தொண்டுகள் புரிதல் வேண்டும். தெய்வங்கள் யாவரும் கலி எல்லையில் மாத்திரமே மனித ஆன்மாக்களோடு நெருங்கிய தொடர்பினை பெற்றிடுவர். தெய்வங்களின் அருளினை எளிதாய் பெற்றிட முனைபவர்கள் யாவரும் மகா யாகங்களை முழுமையாகவும் செம்மையாகவும் நிகழ்த்திட உதவிடல் வேண்டும். ஆத்ம காயத்ரி மந்திரம் தனை இறுதி 12 தினங்கள் பூரணமாக உரைப்பவர்கள் 12 தெய்வங்களின் தொடர்பினை பெறுவர். எனினும் மகா யாகங்களில் தொண்டு புரிபவர்களுக்கே இறை சக்தியானது பகிரப்படும். அன்பு பிள்ளைகளே, எத்திசையில் நிலைத்தாலும் யுகமாற்ற பணிக்கு எவ்விதமேனும் உதவிடல் வேண்டும் என்பதே உங்களுடைய நோக்கமாக அமைதல் வேண்டும். மகா யாகம் என்பது யுகமாற்றத்திற்கான அடித்தளம் அமைக்கும் செயலாகும். உணர்ந்து செயல்புரியுங்கள். தெய்வங்களின் அருளாசி கிட்டும். வாழ்த்துகின்றேன். ஆசிகள் பல பல.